உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நிகழ்ச்சியின் ஆலோசனை நேரம். ஆலோசனை அளிப்பவர் ரெவரண்ட் டி. சரவணன், சர்வ வல்லவர் திருச்சபை, திருப்பனங்காடு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல தொற்கால் என்னும் மறுபெயர் கொண்ட தபித்தாள் அவர்கள் யோப்பா பட்டணத்துல வாழ்ந்திருந்தார்கள். அவர்கள் அநேகருக்கு தான தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் நற்கிரிகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஆகவே அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் தபித்தாள் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் உடையவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் தபித்தாள் அவர்கள் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தபோது எவ்வளவோ முயற்சி எடுத்தார்கள் குணமாக்க வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் வியாதியின் நிமித்தமாய் மரித்து போனார்கள். எல்லாரும் தபித்தாளுக்காக அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அவருடைய குடும்பத்தார், அவருடைய கிராமத்தார், அந்த தபித்தாள் மூலமாய் நன்மை பெற்றவர்கள் அநேகர் வந்து அழுது கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள், அநேகருக்கு தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு பெண் மரித்து போனார்களே என்று ஊரார் எல்லாரும் வருத்தத்தோடு துக்கத்தோடு இருந்தார்கள். அப்பொழுது பேதுருவை குறித்து கேள்விப்பட்ட அந்த ஜனங்கள் மேல் வீட்டில தொற்காலுடைய சரீரத்தை வைத்துவிட்டு பேதுருவை அழைத்து வரும்படி ஆட்களை அனுப்பி கொண்டு வந்தார்கள். பேதுரு வந்த பொழுது எல்லாரும் பேதுருவிடத்துல அவர்கள் செய்த எல்லா காரியங்களை சொல்லி சொல்லி வேதனையோடும் துக்கத்தோடும் அழுது கொண்டு பேதுருக்கு முன்னதாக நின்றார்கள். அப்போது பேதுரு அந்த ஊராருடைய துக்கத்தையும் அந்த குடும்பத்தாருடைய துக்கத்தையும் அவர்கள் அழுகிறதையும் கண்டு தொற்காலத்தில் சென்று அவர்களுக்காக ஜெபித்தார். ஜெபித்து தபித்தாளே எழுந்திரு என்று சொன்ன பொழுது மரித்த தபித்தாள் அவர்கள் உடனேயே எழுந்திருந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் பலவீனத்தின் நிமித்தமாய் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் துக்கப்பட்டும் வேதனையோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால், நான் அநேகருக்கு நன்மை செய்கிறேன், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், ஆனால் எனக்கே இந்த வியாதி, எனக்கே இந்த பிரச்சனை, மாத்திரமல்ல அவர்களும் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஏன் மரிக்க வேண்டும் என்று அநேக பேர் கேள்விகளை கேட்பது உண்டு. அது போல நீங்களும் நினைப்பீர்களானால் கலங்காதிருங்கள். மரித்த தபித்தாளை பேதுரு ஜெபித்து உயர்த்த செய்தது போல இன்றைக்கு உங்கள் பலவீனத்தையும் உங்கள் பிரச்சனைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் மாற்றுவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் இப்படி பலவீனப்பட்டு இருப்பார்களானால் கலங்காதிருங்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளச் செய்வேன் சொன்னார். உண்மையாக நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உனக்கு மறுஉத்தரவு அருளச் செய்து உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். தபித்தாளுக்கு மறுவாழ்வு கொடுத்தது போல உங்களுக்கும் மறுவாழ்வை கொடுத்து உங்களை வாழ வைப்பார்.
உங்கள் கஷ்டங்களை இயேசு கிறிஸ்து மாற்றுவார். கலங்காதிருங்கள். நம்பிக்கையோடு கூட இயேசுவை நோக்கி பாருங்கள். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவரே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோடு கூட ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பலவிதமான பிரச்சனை நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய், ஏதோ ஒன்று இழந்து கண்ணீரோடு கூட இருக்கிற, துக்கப்பட்டு கொண்டிருக்கிற அவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு இன்றைக்கு அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. இந்த பலவீனங்களை மாற்றுவீராக. இந்த குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவீராக. இயேசுவே, அவர்களுக்கு நீர் ஆறுதலையும் சமாதானத்தை தந்து அவருடைய மனவேதனைகளை கர்த்தர் மாற்றி போடும்படியா நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இந்த ஜனங்களை ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அவங்களுடைய முகத்தை வெக்கப்பட்டு போகாதபடிக்கு அவங்க முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணும். அவருடைய மன வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றும். இன்றைக்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.